ஸ்ரீரங்கம் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி. ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்றால் அது கழகாட்சி அமையும் என்பதிலே எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை. துர்ராஜ் அவர்களுடைய வெற்றி, தளபதி கழகத் தலைவர் தளபதி அவருடைய வெற்றி. அவர் முதலமைச்சராக அமர வேண்டும் என்று சொன்னால் இங்கு துரைராஜ் அவர்கள் நிச்சயமான பெரும் வெற்றியை பெற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த செயல்வீரர்கள் கூட்டம். செயல்வீரர்கள் கூட்டத்திலே கொள்கையை பற்றி அனைவரும் இங்கு பேசினார்கள். வந்திருக்கிற செயலாளர் பெருமக்கள் தோழமை கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி தங்கள் பகுதியிலே எப்படி பணியாற்ற வேண்டும் என்று கலந்து பேசுகிற ஒரு கூட்டமாக தான் இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. வந்திருக்கிற செயலாளர்கள் வந்தோம், செயல்வீரர்கள் கலந்து கொண்டு செயல்வீரர்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டோம், தோழமை கட்சி மாவட்ட செயலாளர் பார்த்தோம் என்று இல்லாமல் தொடர்ந்து நம்முடைய இளைஞரணி செயலாளர்களோடு இணைத்து கொண்டு இந்த வாக்கு எப்படி பெற வேண்டும் அதை பற்றி யோசித்து கடந்த முறையை விட கூடுதலான வாக்கு பெற வேண்டும். கடந்த சட்டமன்றத்திலே 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள், பாராளுமன்றத்திலே 45,000 வாக்குகள், 89 தீட்சிதர் வெற்றி பெற்றார், 90 நாம் வெற்றி பெற முடியவில்லை, 96 அண்ணன் தீபா மாயவன் அவர்கள் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு 2 தேர்தலில் தோழமை கட்சி பிஜேபி கொண்டு தந்தோம், அப்பவும் வெற்றி பெற முடியவில்லை, இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. இறுதியாக கடந்த முறை பழனியாண்டி அவர்கள் பெரும் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த முறையும் அதற்கு குறையாமல், கொஞ்சமும் குறையாமல் அந்த வாக்குகளை பெறுவதற்கு நாம் யோசித்து அணுக வேண்டியவர்களை அணுகி பேச வேண்டியவர்களோடு பேசி ஒரு பேராதரவை திரட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த செயல்வீரர்கள் கூட்டம். எனவே வந்திருக்கிற செயலாளர் பெருமக்கள், நீங்கள் உங்களுடைய ஆதரவை எப்படி பணியாற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுங்கள். அப்படி பணியாற்றுவதற்கு என்றைக்கும் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்து, இப்படி நம்முடைய கழகத்தை பொறுத்தளவு திருச்சியிலே 9 தொகுதியிலும் கடந்த முறை வெற்றி பெற்றோம். இந்த முறையும் 9 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும். நேற்று முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே நம்முடைய துரை வைகோ அவர்கள் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். இப்போது சட்டமன்றத்திலே நாம் ஏற்கனவே வெற்றி பெற்றோம். இப்பொழுது மறுபடியும் 9 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு நாம் பணியாற்ற வேண்டும். எனவே எதிரிகள் வருகிறார்கள். அதிமுகவை சேர்ந்தவர்கள் தேர்தலில் நிற்கிறார்கள். அதைவிட நடிகர் கட்சியை சேர்ந்தவர்கள் தேர்தலில் நிற்கிறார்கள். நமக்கு இருக்கிற ஆதரவு எல்லாம் இங்க இருக்கிற நம்முடைய தோழமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளருடைய ஆதரவு தான் நமக்கு பெரும் ஆதரவு. அதாவது சிறுதொழி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். சிறிய கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்கிற பணியை அவர்கள் பகுதியிலே அவர்களால் தான் செய்ய முடியும், அமைச்சரால் கூட அதை செய்ய முடியாது. எனவே தோழமை கட்சியினுடைய உறுதியோடு நம்முடைய சுந்தரம் வந்திருக்கிறார். கள்ளிக்குடியில அவர் பேசுகிறான்னு கேட்டார். நான் பேசல, நான் போய் சரியா வேலை செய்யலன்னு சொன்னார். அவர் எப்படி அந்த ஊருக்கு எத்தனை அமைச்சர் இருந்தாலும் அவர் சுந்தரம் தான் அந்த ஒரு கள்ளிக்குடிக்கு அமைச்சர். எனவே நாம் சொல்வது அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில ஜமீனாக அந்தந்த பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தோழர்களாக இந்த கழகத்திலும் காங்கிரசிலும் மற்ற இடத்த இயக்கத்திலும் இருக்கிறார்கள். அனைவருடைய உழைப்பை ஒன்று சேர்த்தால்தான் பெரும் வெற்றி பெற முடியும். எனவே அப்படி உழைப்போம். துரைராஜ் அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற வைப்போம். அதற்காக பணியாற்றுவோம், தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி உங்களுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு தலைமை கழகத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.